ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்எஸ்பி ரெக்யூர்மெண்ட், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டில் வந்துட்டு லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டபிள் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக், இந்த மாதிரி வந்து எஸ்எஸ்பி ரெக்யூர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ்எஸ்பினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாஸ்திரா சீமாபால், அதுதான் அதோட ஃபுல் டெபனிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21/3/2026 அன்னைக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்போது ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் இதில் வந்துட்டு ஒரு 39 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்து 76 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இதுலேயும் கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஆர் கேட்டகரியில் 15, இடபிள்யூஎஸில் 2 அண்டு ஓபிசி கேட்டகரியில் 8, எஸ்சி கம்யூனிட்டியில் 4, எஸ்டியில் 1 அண்டு டோட்டலாக 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 12 போஸ்ட்டு, கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக் இதில் வந்துட்டு ஒரு 34 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக எந்தெந்த போஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெவல் 3 அண்ட் லெவல் 4, அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு வந்துட்டு 25,500லேருந்து 81,100 வரை. லெவல் 3 அடுத்த போஸ்ட், அதாவது கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 21,700லேருந்து 69,100 வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்துட்டு 18லேருந்து 27 வயசு வரை நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 12th வந்து பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக ஒரு 1 இயராவது வந்து உங்களுக்கு லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து முடித்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஹெட் கான்ஸ்டபிளில் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட், இதுக்கு வந்துட்டு நீங்கள் 18லேருந்து 27 வயசு வரை இருக்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேம் தான், 12th முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸாக மினிமமாக ஒரு 1 இயராக வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கிறலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டபிளில் நர்சிங் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஏஜ் தான், 18லேருந்து 27. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் கோர்ஸு அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 1 இயர் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கம்யூனிட்டி வைஸாக. இப்போ எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸு, ஓபிசினா 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸும், ரிடக்ஷன்ஸ் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸை பொறுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2026, 2027, அதாவது ஒரு இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆனுவல் ருபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஹவு டு அப்ளை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு, கேண்டிடேட்டோட நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், இதெல்லாம் ஒரு டைம் வந்து எப்படின்னு பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் படி வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் மேலாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1.6 கிலோமீட்டரை வந்து 6 மினிட்ஸு 30 செகண்டில் வந்து நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் 4 நிமிஷத்தில் கடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக், இதுக்கு வந்துட்டு 4.8 கிலோமீட்டர் ரேஸை வந்து நீங்கள் 24 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் மேலாக இருந்தால். ஃபீமேலாக இருந்தால் 2.4 கிலோமீட்டரை வந்துட்டு அந்த ரேஸை நீங்கள் 18 மினிட்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹைட் அண்ட் வெயிட், மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு
அதை ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்க போது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து 50 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷு அண்ட் ஜென்ரல் ஹிந்தி, இதுதான் ஃபஸ்ட்டு 50 மார்க்கு. பார்ட் 2ல் வந்துட்டு 100 மார்க்குக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போய் இந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாப் நியூஸஸ் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஜாப் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிளிக் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.